தமிழ் பேசும் அனைவருக்கும் வணக்கம். ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா அல்ட்ராசோனிக் சென்சர் வந்து எப்படி அடினோ மைக்ரோகண்ட்ரோலரோட இன்டர்ஃபேஸ் பண்ணுறது அதை பற்றி பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா LM35 சென்சரை LM35 டெம்பரேச்சர் சென்சர். இந்த டெம்பரேச்சர் சென்சரை எப்படி நம்ம அடினோவோட இன்டர்ஃபேஸ் பண்ணுறது அதை பற்றி தான் பார்ப்போம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் இந்த யூடியூப் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் ஆகும். அதே மாதிரி நம்ம யூடியூப் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஏன் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறையா வியூஸ் வந்து பார்க்குறீங்க அப்படிங்கிறப்ப எனக்கு வியூஸ் வந்து அதிகமாகுது, ஆனால் சப்ஸ்கிரைபரோட கவுண்ட் வந்து லோவாகுது. அதனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே, இப்போ வந்து நான் கோடிங் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ கோடிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா அதே எல்சிடி ஃபங்க்ஷன் தான். ஆனால் அங்கே என்ன பண்ணேன், அல்ட்ராசோனிக் சென்சருக்கு டிஜிட்டல் பின்னாக டிக்ளேர் பண்ணேன். இங்கே வந்து ஆஸ் டிஃபைன் டெம்ப் A0. அப்போ A0 அப்படின்னா என்ன அர்த்தம், அனலாக் பின்னா நான் யூஸ் பண்ண போகிறேன்னு அர்த்தம். அதே எல்இடி தான். டியூரேக்ஷன் அப்படின்னு ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, டியூரேக்ஷன் வேரியபிள் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். அந்த வேரியபிள்ஸ் வேண்டாம், நம்ம ரிமூவ் பண்ணணும்னாலும் ரிமூவ் பண்ணுறோம். டிஸ்டன்ஸ், டெம்பரேச்சர். ஓகே, அந்த கோடிங்கில் பார்த்துட்டு உங்களுக்கு இந்த வேரியபிள்ஸ் வேணுமா வேண்டாமா அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஓகே, இந்த வேரியபிள்ஸ் எதுவும் நமக்கு தேவையில்லை. ஓகே, டெம்பரேச்சர், டிஸ்டன்ஸ். ஓகே, அது 2 வேரியபிள் என்ன பண்ணிட்டுறேன், ரிமூவ் பண்ணிடுறேன். டிஸ்டன்ஸையும் எடுத்து விட்டேன், டியூரேக்ஷனையும் எடுத்துட்டேன். ஓகே, அன்சைன்ட் இன்ட்டு டெம்பரேச்சர் அப்படின்னு மட்டும் ஒரு வேரியபிள் இருக்குது. அடுத்து LCD பிகின் 16,2. அது எல்லாமே அடினோ இன்டர்ஃபேஸ் LM35. டெம்புங்கிற சேனல் என்ன பண்ணிட்டேன், இன்புட்டாக செட் பண்ணிட்டேன். டெம்புங்கிற வேரியபிள் பின்ன வந்து என்ன பண்ணிட்டேன், இன்புட்டாக செட் பண்ணிட்டேன். எல்இடியை வந்து அவுட்புட். ஓகே, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டெம்பரேச்சர் ஈக்குவல் டு அனலாக் ரீடு டெம்ப் டிவைடர். ஏன்னா அனலாக் ரீட் அப்படின்னா என்ன பண்ணேன், அந்த சென்சரில் வந்து அதை வேல்யூவை ரீட் பண்ணு. அப்போ ரீட் பண்ணி எனக்கு என்ன பண்ணு, டெம்பரேச்சர் வேரியபிளாக ஸ்டோர் பண்ணு. அப்போ ரீட் பண்ணிட்டு எனக்கு என்ன பண்ணும், டிவைடர் 2.045. ஏன்னா ரியல் டைம் டெம்பரேச்சர் நமக்கு காமிக்கணும் அப்படின்னா 2.045 நீங்கள் டேவ் பண்ணி அப்படின்னா எனக்கு என்ன ஆகும், நமக்கு 33 டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறது கரெக்டாக கிடைக்கும். அதுக்காக 2.045 அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். LCD.set கர்சர் 0,0. அடுத்து LCD.printல டெம்ப். அடுத்து LCD.printல டெம்பரேச்சர் அப்படின்னு பிரிண்ட் பண்ணி. ஓகே, இது எல்லாமே நான் LCDக்கான கோடிங் தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு வந்து IoTயில் அப்டேட் பண்ணணும், இல்லை ஏதாவது ப்ராஜெக்ட்டுக்கான கோடிங் வேணும் அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணலாம், தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த ப்ராஜெக்ட்டுக்கான கோடிங் வந்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணணும், ஒரு வீடியோவாக மேக் பண்ணி நான் அப்லோட் பண்ணுறேன். அது இல்லை அப்படின்னா நீங்கள் டெலிகிராம் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணிட்டு டெலிகிராம்லேருந்து என்கிட்ட கேளுங்க, நான் அதிலே வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் எந்த பின்ஸ் வந்து கரெக்டாக கனெக்ஷன் கொடுக்கணும் அந்த பின்ஸ் வந்து மென்ஷன் பண்ணி அனுப்புங்க. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நான் கோடிங் போடுறேன். இல்லை அப்படின்னா நான் போட்டு நீங்கள் கோடிங் கேட்குறதுக்கு நான் கோடிங் போட்டு அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் அந்த பின்ஸை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கணும். இந்த இஃப் டெம்பரேச்சர் கிரேட்டர் தென் 45 டிஜிட்டல் லைட் LED, ஹை. எல்இடி வந்து ஹை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு 45ஓட அதிகமாக இருந்துச்சுன்னா எல்இடி வந்து ஹை பண்ணிடு, 44ஓட லோவாக இருந்துச்சு அப்படின்னா எல்இடி வந்து லோ பண்ணி விட்டுரு அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஓகே, இதான் நம்மளுடைய கோடிங். ப்ரீவியஸ் என்ன இருந்துச்சோ அதே தான், எந்த ஒரு மாடிஃபிகேஷனும் பண்ணலாம். இப்போ என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கோடிங்கை வந்து வெரிஃபை பண்ணுங்கள். எப்பயுமே வந்து கோடிங் எடுத்த உடனே ஸ்கெட்சில் போய்ட்டு எக்ஸ்போர்ட் கம்பைல் பண்ணி கொடுக்காதீங்க. அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா கோடிங்கில் வந்து நிறைய எரர்ஸ் காமிக்கும். அப்போ அதனால் எடுத்த உடனே என்ன பண்ணுங்கள், வெரிஃபை பண்ணுங்கள். வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் டன் கம்பைலிங் வந்ததுக்கப்புறம் ஸ்கெட்சில் போய்ட்டு எக்ஸ்போர்ட் கம்பைல் பேனர் கொடுங்க. உங்களுக்கு வந்து கோடிங் வந்து அப்போ வந்து டன் கம்பைலிங் ஆகிடும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ISIS சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிட்டேன். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா LM35 எடுத்து வச்சிட்டேன். அதே அந்த பிக் ஃப்ரம் லைப்ரரிஸ் வந்து காமன் மோடை கிளிக் பண்ணிங்கன்னா, காமன் மோடை கிளிக் பண்ணிட்டு இந்த P-நோட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா LM35. ஓகே, LM35 போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் நிறையா காமிக்கும். ஓகே, நம்ம யூஸ் பண்ணுறது என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா LM35. ஓகே, மற்ற எல்லாமே LM358. ஃபஸ்ட்டாக இருக்கிறது மட்டும் தான் LM35. அந்த LM35ல் பார்த்தீங்க அப்படின்னா டெம்பரேச்சர் சென்சர் -55 டிகிரி செல்சியஸ் டு 150 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் என்ன பண்ணலாம், அந்த டெம்பரேச்சர் சென்சரை நீங்கள் வேரி பண்ணிக்கலாம். இப்போ அந்த சென்சரில் அதை தான் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு பின் வந்து என்னது, நமக்கு 5 வோல்ட்டு. செகண்ட் பின் வந்து கிரவுண்டு. மூணாவது பின் வந்து செகண்ட் பின் வந்து அவுட்புட்டு. தேர்ட் பின் வந்து கிரவுண்டு. ஓகே, இதே தான் நம்ம ரியல் டைமில் யூஸ் பண்ணுற சென்சரில் இதே தான் இருக்கும். ஆனால் பட் ஏன்னா சர்க்யூட் வந்து வேரி ஆகும். அப்போது இதோட சர்க்யூட் டயம் வேணும் அப்படின்னா நீங்கள் கேளுங்க, நான் சொல்கிறேன். ஏன்னா அல்ட்ராசோனிக் சென்சரை பொறுத்த வரைக்கும் நம்ம சர்க்யூட் டயம் போட கிடையாது. டேரெக்டாக அல்ட்ராசோனிக் சென்சர் அது மாதிரி நீங்கள் பின்ஸை இன்டர்ஃபேஸ் பண்ணால் போதும். ஆனால் டெம்பரேச்சர் சென்சருக்குன்னு ஒரு சர்க்யூட் டயம் இருக்குது. ஓகே, இல்லை நீங்கள் சர்க்யூட் டயம் போடாமல் 1வது பின்னு 3வது பின்னு இது மாதிரி கொடுத்துட்டு 2வது பின்லேருந்து அவுட்புட் எடுத்தீங்க அப்போ என்ன உங்களுக்கு வந்து அவுட்புட் கரெக்டாக வரும், எந்த இஷ்யூ இல்லை. ஆனால் என்ன கொஞ்சம் ஸ்லோவாகி வந்து 35லேருந்து 40 அப்படியே என்ன சடனாக இன்க்ரீஸ் ஆகும், மெதுவாக இன்க்ரீஸ் ஆகாமல் சடனாக இன்க்ரீஸ் ஆகும். அப்போ அதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கு சர்க்யூட் மட்டும் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக ஒர்க் ஆகும். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்இடி வந்து எந்த பின்னோ அந்த பின்னை நான் கனெக்ட் பண்ணிட்டேன். 4வது பின்னை கனெக்ட் பண்ணிட்டேன். A0 வந்து டெம்பரேச்சர் சென்சர் கனெக்ட் பண்ணிட்டேன். அந்த கோடிங் வந்து நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணி வச்சதான், இருந்தாலும் நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன், இன்னொரு டைம் அப்லோட் பண்ணுறேன். Arduino சென்சார். ஓகே, அப்போ இது பண்ணிட்டு ஓகே, இப்போ வந்து என்ன பண்ணுறேன், இந்த கோடிங் வந்து ப்ளே பண்ணுறேன்.
ப்ளே பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா Arduino இன்டர்ஃபேஸ் LM35 ஏன்னா இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக இதிலே இருந்துச்சு. அதனால் நமக்கு வந்து என்ன ஆகலை, ஹெக்ஸ்பைல் வந்து கேட்கல. ஹெக்ஸ்பைல் கேட்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும், புதுசாக அப்லோட் பண்ணியிருந்தோம்னா கேட்டிருக்கோம். ஓகே, இப்போ டெம்பரேச்சர் சென்சார் பார்த்தீங்க அப்படின்னா 48. இப்போ டெம்பரேச்சர் சென்சார் வந்து நான் ரொம்ப லோ பண்ணுறேன். எனக்கு என்ன ஆகும், 44ஓட பிலோவாக இருந்துச்சுன்னா எல்இடி வந்து ஆஃப் ஆகணும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்க அப்போ என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல வச்சுட்டு நான் 46, 44, 43, 42. ஓகே, அப்போ என்ன ஆயிடுச்சு, எல்இடி வந்து ஆஃப் ஆயிடுச்சு. எப்போ 44ஓட எபோவாக இருக்கோ அப்போ வந்து எனக்கு என்ன ஆகும், எல்இடிஸ் வந்து 44ஓட எபோவாக இருந்தால் எல்இடி வந்து ஆன் ஆகும். ஓகே, 46. ஓகே, நான் 46 அப்படின்னு செட் பண்ணி மாட்டேங்குது, ஆனால் 46. ஓகே, 44ஓட பிலோவாக இருந்துச்சுன்னா என்ன ஆகணும், எல்இடி வந்து ஆஃப் ஆகணும். அப்போ 43 வந்து ஆஃப் ஆகும். ஓகே, 45ஓட அதிகம்னா 46 வந்தால் தான் எனக்கு என்ன ஆகும், ஆன் ஆகும். ஓகே, கண்டிஷன் வந்து கரெக்டாக போடுங்க. கண்டிஷன் கரெக்டாக போடுங்க, கன்ஃபார்ம் இருக்கும். நம்ம இந்த ஈக்குவல் டு போட்டோம்னா 45லேயே ஆன் ஆகிடும், 44லேயே ஆஃப் ஆகிடும். நம்ம ஈக்குவல் டு போட கிடையாது. அதனால் எனக்கு என்ன ஆகும், 46 வந்தால் ஆன் ஆகணும், 43 வந்தால் ஆஃப் ஆகணும். ஓகே, அந்த கண்டிஷனில் தான் ஒர்க் ஆகுது. கோடிங் எல்லாமே பர்ஃபெக்டாக தான் ஒர்க் ஆகுது, இதில் எந்த இஷ்யூமே இல்லை. உங்களுக்கு இந்த கோடிங் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணலாம், தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட்டை பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இந்த சிமுலேஷன் கோடிங் அதே மாதிரி அந்த ப்ரோட்டீஸ்க்கான சென்சார் மாடியூல் எல்லாமே என்ன பண்ணலாம், கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷனில் வந்து அப்டேட் ஆகணும் அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் ஆகும். ஓகே கைஸ், தேங்க்யூ.